குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 18 சித்தர்கள் பாடல்கள் வரிசையில் அகத்தியர் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். பாடல் 6. பாரப்பா சீவன் விட்டு போகும்போது பாழ்ந்த பிணம் கிடக்குதென்பார் உயிர் போச்சென்பார், ஆரப்பா அறிந்தவர்கள் ஆரும் இல்லை ஆகாய சிவத்துடனே சேரும் என்பார், காரப்பா தீயுடன் தீச்சேரும் என்பார், கருவறியா மானிடர்கள் கூட்டமப்பா சீரப்பா காமிகள் தாம் ஒன்றாய் சேர்ந்து தீய வழிதன்னை தேடி போவார் மாடே. இங்க காமிகள் அப்படின்னா காம வெறியர்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, பாரப்பா உடலை விட்டு உயிர் பிரிந்த பின் பாழான பிணம் கிடக்கிறது என்பார்கள், உயிர் போயிற்று என்பார்கள், அது எங்கே சென்றது என்பதை எவரும் அறிய மாட்டார்கள், உயிரானது விண்ணிலே சிவத்துடன் சேரும் என்பார்கள், நெருப்புடன் உடல் தீ சேரும் என்பார்கள், இதன் உட்பொருளை அறியாத மானிடர் கூட்டமப்பா இதன் இயல்பை அறியாத காம வெறியர்கள் ஒன்று கூடி தீய வழியை தேடி போகும் மாடுகள் ஆவார்கள். உயிரானது பஞ்சபூதங்களின் கூட்டுறவால் இயங்குகிறது. ஒவ்வொரு பூதமாக கலைந்த பின் உயிரானது உடலை விட்டு பிரிவதே இறப்பாகும். அவ்வாறு பஞ்சபூதத்துடன் பிரிந்து சென்ற உயிர் அதன் வினைக்கேற்ப மீண்டும் பிறக்கிறது. உயிரானது வீடு பேற்றினை அடையும் வரை பிறவி சுழற்சி தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 7. மாடுதான் ஆனாலும் ஒரு போக்குண்டு மனிதனுக்கோ அவ்வளவும் தெரியாதப்பா, நாடு மெத்த நகரமென்பார் சொர்க்கம் என்பார், நல்வினையோ தீவினையோ எண்ண மாட்டார், ஆடுகின்ற தேவதைகள் அப்பா கேளு அரிய தந்தை இனஞ்சேரும் என்று தோணார், சாடு மெத்த பெண்களைத்தான் குறிப்பா எண்ணி தளமான தீயில் விழ தயங்கினாரே. சாடுதல் அப்படின்னா கடும் கோபம் கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, மாடுகளுக்கும் கூட ஒரு வழி உண்டு, ஆனால் மனிதனுக்கு அந்த அளவு கூட தெரியாதப்பா. நாட்டு வாழ்க்கை பெருத்த நகரம் அப்படிம்பாங்க, சொர்க்கம் அப்படிம்பாங்க, நல்ல செயல்களையோ தீய செயல்களையோ பத்தி நினைக்கவே மாட்டாங்க. ஆடுகின்ற தெய்வங்களை சொல்லுகிறேன் அப்பா கேட்பீர், உனது அருமை தந்தையாரின் இறந்த முன்னோர் என்று உணர மாட்டீர், கடுமையான கோபம் கொண்ட பெண்களை மனதில் கொண்டு படுக்கும் கட்டிலை நெருப்பாக எண்ணி அதில் படுக்க தயங்கினார் அப்படிங்கிறது இந்த பாட்டோட பொருள். அடுத்தது 8வது பாடல். தயங்காமல் பிழைப்பதற்கே இந்த ஞானம், சார்பாக பாராட்டும் ஞானம் வேறே, மயங்குதற்கு ஞானம் பார் முன்னோர் கூடி மாட்டினார் கதை காவிய புராணம் என்றும், இயலான ரசந்தனில் ஈ புகுந்தார் போலும் இசைத்திட்டார் சாத்திரங்கள் ஆறன்றேதான், வயலான பயன் பெறவே வியாசர் தாமும் மாட்டினார் சிவனாரும் தரவினாலே. ரசம் அப்படின்னா தேன், தரவு அப்படின்னா அருள், ஞானம் அப்படின்னா அறிவு. சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, அசையாமல் பிழைப்பதற்கே இந்த ஞானம், சார்பாக புகழும் ஞானம் வேறாகும், மயக்கம் அடையும் வகையில் முன்பு இருந்தவர்கள் ஒன்று கூடி கதையாகவும் காவியம் ஆகவும் தொகுத்தனர், தேனில் ஈ நுழைந்ததை போன்று 6 சாத்திரமாக பாடினர், வலிமையுடன் பலன் அடைய வேதவியாசர் சிவன் அருளால் தொகுத்தார் அப்படிங்கிறது தாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது 9வது பாடல். உத்தாரம் இப்படியே புராணம் காட்டி உலகத்தில் பாரதம் போல் கதையுண்டாக்கி, கர்த்தாவை தானொன்று தோணவொட்டா கபட நாடகமாக மேதஞ்சேர்த்து சத்தாக வழியாக சேர்ந்தோர்க்கெல்லாம் சதியுடனே வெகுதர்க்கம் பொருள் போர் பாடி, பத்தாக சைவர் கொப்பனையும் செய்து பாடினார் சாத்திரத்தை பாடினாரே. கர்த்தா அப்படின்னா இறைவன், தோண ஒட்டா அப்படின்னா உணராதபடி அப்படின்னு அர்த்தம். சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, இதுக்கு முந்தின பாடல்ல சாத்திரங்கள் பத்தி சொன்னாங்க இல்லைங்களா, அதை நிலைநாட்ட புராணம் காண்பித்தும் உலகத்தில் மகாபாரதத்தை போன்ற கதையும் காட்டினார்கள், இறைவனின் உண்மையை உணராதபடி கபட நாடகம் ஆடினார்கள், உண்மை வழியில் சென்றோர்க்கு சதி செய்தார்கள், அவருடன் வாதம் செய்து புரியாத மொழியில் ஓதினார்கள், பத்தாக சைவர்கள் ஏற்றதாக கிரியைகள் ஒப்பனை செய்தார்கள், சாத்திரம் பாடினார்கள். அடுத்தது 10வது பாடல். பாடினதோர் வகையேது சொல்ல கேளு பாரத புராணமென்ற சோதியப்பா, நீடியதோர் ராவணன் தான் பிறக்கவென்றும் நிலையான தசரதன் கை வெல்கவென்றும், நீடியவோர் ராசனென்றும் முனிவர் என்றும் நிறையருள் பெற்றவர் என்றும் தேவர் என்றும், ஆடியதோர் அரக்கர் என்றும் மனிதர் என்றும், பாடினார் நாள்தோறும் பகையாய்த்தானே. நீடியதோர் ராவணன் அப்படின்னா 10 தலை ராவணன் அப்படின்னு நம்மளுக்கே தெரியும். இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, பாடிய வகையை சொல்லுகின்றேன், பாரத புராணம் என்ற வெளிச்சம் அப்பா, ராமாயணத்தில் 10 தலை ராவணன் பிறந்தான் என்றும் தசரதனின் மகன் ராமன் வென்றான், புகழ் ராசன் என்றும் முனிவர் என்றும், இவர்கள் நிறைவான அருள் பெற்ற
மற்றவர்கள் என்றும் தேவர் என்றும் கொடிய அரக்கர் என்றும் மனிதர் என்றும் பகையாய் நாள்தோறும் பாடி வைத்தார்கள். உயர்ந்த சாதியினர் நாட்டில் தாம் பிழைக்க இந்த நூல்களை எழுதினர் என்பது இந்த பாட்டோட பொருள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாட்டோட பொருள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் 3வது வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.